ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படி ஓட்டு போடுறது, என்னமான இன்ஃபர்மேஷன்லாம் கடைபிடிக்கணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓட்டர் வழிகாட்டி .tn.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, நாளைக்கு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற போதுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட் மூலமாக உடைய டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட் அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ பெயர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் முதல் ஸ்டெப்பாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஐடி கார்டை கொண்டு போகணும். அதாவது ஸோ உங்களுடைய பூத் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு ஐடி கார்டை கொண்டு போயிட்டு தான் நீங்கள் ஓட்டு போடுவீங்க. என்னமான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னா, ஸோ ஓட்டர் ஐடி கார்டு இருக்குது அப்படின்னா அது மட்டுமே போதுமானது, அதை வச்சு நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாங்க. ஸோ ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்றவங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்கள் பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாங்க. அதாவது ஓட்டர் ஸ்லிப் இருக்கு பாருங்கள், அது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் அது உங்களுக்கு பயன்படும். அதை வச்சு உங்களால் ஓட்டு போட முடியாதுங்க. இந்த 13 டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் உங்களுடைய பூத் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு ஓட்டு போடணும். உங்கள் பூத் எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வெப்சைட்டில் ஃபைண்ட் மை பூத்துன்னு. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எது, அதுக்கப்புறம் உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பை போலிங் ஸ்டேஷன் மூலமாக சர்ச் பண்ண போகிறீங்களா இல்லை ஏரியா வச்சு செக்ஷன் வைஸாக சர்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏரியா வச்சு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சுலபமாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்கோடு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா வச்சு ஸ்ட்ரீட் வச்சு நிறையா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதை வச்சு சர்ச் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் பார்த்தா ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு லோடிங் ஆகுங்க கீழே. ஸோ இதில் பாருங்கள், பின்கோடில் எல்லா இடங்களுமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஊர் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. கரெக்டாக உங்கள் ஊருக்கு நேராக போயிட்டு நேவிகேட் டு பூத் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மேப்பில் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் எக்ஸாக்டாக எந்த இடத்துல நம்ம ஓட்டு போடணும் அப்படின்றத. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்களுக்கான டாக்குமெண்ட்டை கையில் எடுத்துகிட்டு எந்த இடத்துல ஓட்டு போட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் போயிட்டு அங்கே நீங்கள் ஆஜராகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹவு டு ஓட், எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போக போகிறீங்க, போயிட்டு லைனில் நிற்கிற மாரி இருக்குங்க. க்யூவில் கண்டிப்பாக நீங்கள் நின்னே ஆகணுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நாட் அலோடு. அந்த போலிங் ஸ்டேஷனை உள்ளார போகிறதுல உங்களுக்கு மொபைல் ஃபோனோ கேமராவோ ஸ்மார்ட் வாட்சோ எதுவுமே உள்ள அலோடு கிடையாது. அதனால் வெளியவே பார்த்தா ஃபோன்லாம் வைக்கிறதுக்குன்னு ஸோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்கள் ஃபோனை அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே போயிட்டு ஃபோனை கொடுத்துட்டு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ திரும்ப போக சொல்ல உங்களுக்கான அந்த டோக்கனை கொடுத்து உங்கள் ஃபோனை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் பார்த்தா வரிசையில் நிற்கிற மாரி இருக்குங்க. ஓட்டர் ஸ்டாண்ட் இன் கியூ, ஸோ கியூவில் நிற்பீங்க. அதுக்கப்புறம் ஸோ உள்ளார போக சொல்ல போலிங் ஆஃபீஸர் ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள் நேம் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அதேமாரி அவங்ககிட்ட நீங்கள் ஐடி ப்ரூஃப், நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதை நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துருவாங்க. ரெண்டாவது போலிங் ஆஃபீஸர் 2 கிட்ட போவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்ஸ் யுவர் ஃபிங்கர் நெயில் வித் இண்டலபிள் லிங்க், அதாவது உங்கள் கையில் பார்த்தா மை வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஸ்லிப் மாரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்லிப் மாரி கொடுத்து ஒரு இடத்துல சைன் வாங்கிப்பாங்க, நீங்கள் சைன் பண்ணுற மாரி இருக்கீங்க. ரெண்டாவது போலிங் ஆஃபீஸர் 3 அவங்க கிட்ட போவீங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லிப்பை கையில் வாங்கிப்பாங்க. ஸ்லிப்பு எந்த ஸ்லிப் அப்படின்னா, போலிங் ஆஃபீஸர் 2 உங்ககிட்ட ஒரு ஸ்லிப்பை கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை நீங்கள் போலிங் ஆஃபீஸர் 3 கொடுத்துட்டு அவங்களுடைய கையில் மை வச்சிருக்கானு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பட்டன் அழுத்தி உங்களை இந்த இவிஎம் மிஷினுக்கு அனுப்புவாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ஸோ யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களோ அதுக்கு நேராக நீங்கள் ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். எப்படி ஓட்டு போடலாம் அப்படின்னா, ரெடி டு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ கேஸ்ட் யுவர் ஓட், நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்களோ அவங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் இருக்கும். அவங்க பெயர் என்ன, அவங்க பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்காங்க, அதேமாரி அவங்களுடைய ஃபோட்டோவோட மென்ஷன் ஆகிருக்குங்க. ஸோ இப்போ உங்கள் தொகுதியில் இருக்கவங்க நீங்கள், அதாவது இப்போ நீங்கள் ஒரு தொகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்களோ அவங்க எத்தனாவது பட்டன் அழுத்தணும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாங்க. எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட் election.tn.government.in இந்த வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல ஃப்ளாஷ் நியூஸில் போயிட்டு இருக்கு பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் கண்டஸ்டிங் கேண்டிடேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க.
இதில் போயிட்டு உங்கள் சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். எல்லா சட்டமன்ற தொகுதி இருக்குது, உங்கள் சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுங்க. இப்போ உங்கள் சட்டமன்ற தொகுதியில் இவிஎம் மிஷினில் லைனாக இப்போ இதில் வந்து பாருங்கள் 30 பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 30 பேருமே இதே ஆர்டர் வைஸாக இவிஎம் மிஷினில் அவங்க பெயர் இருக்குங்க. ஸோ முதல் நம்பர் இவர் பேர் இருக்கும், அவர் பேர் என்ன, அவர் எந்த பார்ட்டியை சார்ந்தவங்க, டிஎம்கேவா, டிவிகேவா, பிஜேபியா, ஏடிஎம்கேவா, என்ன பார்ட்டி, அவங்களுக்கான சிம்பிள், டிஎம்கேக்குனா அவங்களுக்கான சிம்பிள் இருக்கும், டிவிகேனா அவங்களுக்கான சிம்பிள் இருக்கும். அந்த மாதிரி இது ஆர்டர் வைஸாக தாங்க அந்த இவிஎம் மிஷினில் இருக்கும். ஒவ்வொரு தொகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்டர் வைஸ் மாறுபடுங்க. அதனால் உங்கள் தொகுதிக்கு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, அவங்க எத்தனாவது நம்பரில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் முன்கூட்டி தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு தேட வேண்டிய அவசியம் இருக்காது. டைமிங்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சேவ் ஆகுங்க. அதனால் முன்கூட்டி இந்த ஆப்ஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்களோ அதுக்கு நேராக போயிட்டு அந்த ப்ளூ கலர் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலர் லைட் எரியும். ஸோ யாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணலாம் ரெட் கலர் லைட் எரியும். லைட் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு மிஷின் மாரி இருக்கும். அந்த மிஷினில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அவங்க சிம்பிள் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஒரு 7 செகண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்குங்க. அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இதிலே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். அதாவது இதில் போயிட்டு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க யாருக்குன்னு, ஓட்டு போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும் சின்னதாக டிஸ்பிளே 7 செகண்ட் வரைக்கும். ஸோ யார், அதாவது பிரிண்டட் ஸ்லிப் வில் பி செக்யூர்டு இந்த விவிபேட் அந்த சொல்லுவாங்க, அதில் உங்களுக்கு வந்து காமிக்கும். அப்புறம் நீங்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பீப் சவுண்டு வரும், லவுடாக கொஞ்சம் சவுண்டாக பீப் சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து நீங்கள் கிளம்பிடலாங்க. ஸோ முடிஞ்சது இந்த மாதிரி தான். நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ உங்களுடைய டோக்கனை கொடுத்து உங்கள் ஃபோனை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே, ஒருவேளை ஸோ ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல காமிக்கல, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு காமிக்கலன்றவங்க, பீப் சவுண்டு வரல அப்படின்றவங்க அங்கே இருக்கிற இடத்துக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக தெரிவிக்கலாங்க. இப்போ உங்களுக்கு டெமோவா ஆப்ஷன்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. டெமோவாக நீங்கள் எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குயிக் டெமோ சி ஹவு டு ஓட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிகின் சிமுலேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ இந்த மாதிரி தான் ஒரு உள்ளார இருப்பாங்க. நீங்கள் வந்து பாருங்கள் வெளியில் லைனில் நிற்பீங்க. ஸோ போலிங் ஆஃபீஸர் 1, போலிங் ஆஃபீஸர் 2, போலிங் ஆஃபீஸர் 3 3 பேர் இருப்பாங்க. போலிங் ஏஜென்ட் யார் அப்படின்னா ஸோ டிஎம்கே சார்பில், ஏடிஎம்கே சார்பில், டிவிகே சார்பில் அந்த இடத்துல உங்களுக்கு வெளியே வந்து பார்த்தா வெரிஃபிகேஷனுக்காக அவங்களும் உள்ளாரே இருப்பாங்க. ஏன்னா யாராச்சும் கள்ள ஓட்டு போகிறாங்களா, சரியான ஓட்டுலாம் போட்டிருக்கலாம் அவங்க டிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கான மிஷின் வந்து இருக்கும். இதனால் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் வரிசையில் நின்று இருக்கீங்க. ஸோ போலிங் ஆஃபீஸர் 1 உள்ளார போனீங்க அப்படின்னா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா போலிங் ஆஃபீஸர் 1 செக் யுவர் நேம் அந்த எலக்ட்ரல் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேரை செக் பண்ணுவாங்க. அதேமாரி நீங்கள் கொடுத்த ஐடென்டி ப்ரூஃபையும் வந்து பார்த்தா செக் பண்ணுவாங்க. ரெண்டுமே மேட்ச் ஆகுதா இல்லையா மாரி. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு போலிங் ஆஃபீஸர் 2 அங்கே அனுப்புவாங்க. என்னமான டாக்குமெண்ட் கொண்டு போகலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியாச்சுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை டாக்குமெண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் போலிங் ஆஃபீஸர் 2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்ட் யுவர் என்டைட்டி இன் ரெஜிஸ்டர் 17A அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக் யுவர் சிக்னேச்சர் உங்கள் சைனை வந்து பார்த்தா இந்த ரெஜிஸ்டர் 17A அப்படின்ற ஒரு இடத்த உங்கள் சிக்னேச்சரோ அல்லது தம்பி இம்ப்ரெஷனோ வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு உங்கள் கையில் வந்து பார்த்தா மை வச்சுருவாங்க. மை வச்சதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் மாரி வந்து பார்த்தா ஸ்லிப்பு மாரி உங்களுக்கு வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா PO3 போலிங் ஆஃபீஸர் 3 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஓட்டர் ஸ்லிப்பை வெரிஃபிகேஷன், அதாவது போலிங் ஆஃபீஸர் 2 கொடுத்த ஸ்லிப்பை வந்து நீங்கள் போலிங் ஆஃபீஸர் 3 கொடுக்கணும். அவங்க அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேலட் பட்டன் அந்த கண்ட்ரோல் யூனிட் அதை வந்து பார்த்தா கிளிக் பண்ணி உங்களை வந்து அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க ஓட் போடுவதற்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பேலன் இருக்கும். இதை நீங்கள் டெமோக்காக நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் டெமோக்காக நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த இவி மிஷின் கிட்ட போயிட்டு யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, சீரியல் நம்பர் என்ன, ஸோ அவங்களுடைய பெயர் என்ன, கட்சி சிம்பிள் இருக்கும், அவங்க ஃபோட்டோவோட வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட போகிறீங்களோ ஜஸ்ட் அது அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டு வந்து போட்டாச்சுங்க. ஓட்டு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அதுவாக வந்து காமிக்கும். இந்த இடத்துல இது இருக்குது பாருங்கள். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க, சீரியல் நம்பர் என்ன, அவங்க சிம்பிள் என்ன, பேர் என்ன, அந்த மாதிரி இதில் வந்து காமிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு 7 செகண்ட் வரைக்கும் இது உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து காமிக்கும். ஸோ என்ன ஷோ ஆகும் அப்படின்னா சீரியல் நம்பர், அவங்க கேண்டிடேட் பெயர் என்ன, பார்ட்டி சிம்பிள் வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீப் சவுண்டு வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட முடிஞ்சது. அந்த பீப் சவுண்டு வந்துட்டாவே முடிஞ்சது. நீங்கள் ஓட்டு போட்டிங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு உங்களுக்கான ஃபோனை வந்து வாங்கிக்கலாங்க. முடிஞ்சது. இந்த மாதிரி தான் நீங்கள் ஓட்டு போடுற மாரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க.
ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தா ஓட்டு போட்டுக்கலாங்க. எந்த அவசரமும் இல்லை. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் கொண்டு போயிட்டு ஓட்டு போட பாருங்கள். ஸோ காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இது டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு ஓட்டு போட பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஓட்டு போடணும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.